வணக்கம். கவலை, சந்தோஷம் இது எங்கே இருக்கிறது? கவலை அப்படின்னு சொல்கிறோம், சந்தோஷம்னு சொல்கிறோம். அந்த இரண்டும் எங்கே இருக்கிறது? எங்கே இருந்து பிறக்கிறது? எப்படி ஆகிறது? ஏன்? இரண்டும் கவலை, சந்தோஷம் தான். சந்தோஷம், கவலை இது எங்கே? மனதில் இருந்துதான் உதிக்கிறது. எண்ணத்தின் நிலையில் இருந்துதான் மனதில் உந்தலாகி அந்த ரசாயன மாற்றத்தின் நிலையில் நம்ம என்ன உதிக்கிறோமோ அது எண்ணத்தின் நிலையில் ரசாயன மாற்றமாகிறது. அந்த மாற்றத்தினுடைய நிலையிலே அந்த கவலையும் சரி, சந்தோஷமும் சரி மனதில் இருந்துதான் உதிக்கிறது. அது ஒரு ரசாயன கலவை. அது ஒரு அப்பைக்குள்ள ஒரு மாற்றம், அப்பைக்குள்ள ஒரு பருவக்காற்று, அப்பைக்குள்ள வீசக்கூடிய தென்றல், சந்தோஷ தென்றல், துன்பத்தென்றல். அது ஒரு காற்று நிற்பதில்லை, அடித்து கொண்டு சென்றுவிடும். குமிழிகள் நிற்பதில்லை, தண்ணீரில் மூழ்கி விடுகிறது. அதே போல் இந்த ரசாயன அந்த எண்ணங்களின் ரசாயன நிலையில் உள்ள ஒரு பிரதிபலிப்பு அழுத்தம், கவலை, சந்தோஷமாகிறது. சந்தோஷமும் அது நிலையில்தான் பிறக்கிறது. மனதில் எண்ணத்தில் எண்ணப்படுகிறது. நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் என்று எண்ணப்படும் போது சந்தோஷம்தான். நம்ம கவலையாக இருக்கிறோம் என்று எண்ணப்படும் போது கவலை தான். அது ஒரு ரசாயன கோர்வை. அதில் நாம் அப்படிங்கிறோம். அதில் அந்த மூலமாகத்தான் நான் உணர்கிறோம். இரண்டுமே மனதினுடைய ரூபத்திலிருந்து தான் இதயமாறுகிறது. இந்த மனது ரூபம் ஒருநிலைப்படும் போது இன்பத்தையும் சரி, துன்பத்திலும் சரி, அதை ஏற்றுக்கிற போது இந்த கலவை நம்மளை கலப்படம் செய்யாது, ஒன்றும் பண்ணாது. எல்லாமே ஒன்றுதான் என்று ஒருமித்த நிலையில் இறைநிலையோட இறை ஐக்கியப்பாட்டுடைய நிலையை செல்லும்போது இன்பத்துக்கும் குதிக்காது, துள்ளாது, துன்பத்துக்கும் தொய்வடையாது. இரண்டு ஒன்றாகவே அது அந்த நிலை ஏற்றுக்கொள்ளும், பக்குவப்படும். ஆனால் இறை நிலையிலே நம்ம பக்குவப்பட்டால் அந்த கவலை என்ன, இந்த சந்தோஷம் என்ன, இரண்டுமே